வணக்கம். இன்னைக்கு திண்ணையில நாம நிறைய புரோட்டீன் சத்து கொடுக்கக்கூடிய ஒரு பிரியாணி, அதாவது சைவ பிரியாணி பார்க்க போறோம். அதாவது வெள்ளை கொண்ட கடலை, அதாவது சன்னா வச்சு செய்ய போற ஒரு பிரியாணி பண்ணுறது எப்படின்னு பார்க்க போறோம். பொதுவா இந்த கொண்டக்கடலை பிரியாணி பண்றதுக்கு வெள்ளை கொண்டக்கடலை தான் நல்லா இருக்கும். நம்ம கடலை குழம்பு, கடலை கறி இதெல்லாம் பண்ணும்போது கருப்பு கொண்டக்கடலை வச்சு பண்ணா நல்லா டேஸ்டா இருக்கும். அதுவே பிரியாணி பண்ணும்போது நமக்கு இந்த வெள்ளை கடலை தான் டேஸ்டா இருக்கும். இப்போ இந்த வெள்ளை கடலையை வச்சு எப்படி பிரியாணி பண்றதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு நான் 1 கப் அளவுக்கு வெள்ளை கொண்ட கடலை எடுத்திருக்கேன். அதுக்கு அரைச்சிக்கிறதுக்கு 2 தக்காளி, 2 வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு எடுத்திருக்கேன். இப்போ அதெல்லாம் தோல் உரிச்சு வெட்டி நம்ம இந்த மாதிரி நல்லா அரைச்சு வச்சுக்க வேண்டியது. இப்போ செய்முறைக்கு போறதுக்கு முன்னால சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ப்ரெஷர் குக்கர்ல 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன். அதுல எண்ணெயில பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை இது 3ம் போட்டு தாளிச்சுக்கலாம். இப்போ 3 வறுபட்ட பிறகு நாம இது கூட நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு இந்த கலவையை சேர்த்து நாம நல்லா வதக்க போறோம். இந்த விழுதோட கூடவே நாம சேர்க்க வேண்டிய மசாலா பொடிகளையும் சேர்த்துக்கலாம். இதுல நம்ம என்னென்ன சேர்க்க போறோம்னா, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூனு, 1 டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இவ்வளவுதான் நம்ம இதுல சேர்க்க போறது. இதெல்லாம் சேர்த்து இந்த அரைச்ச விழுதோட சேர்த்து நல்லா கலந்துட்டு இதோட பச்சை வாசனை போற வரைக்கும் நாம கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக விடலாம். அதாவது எந்த பதம்னா, இதுல இருக்கிற அந்த எண்ணெய் பிரிய ஆரம்பிக்கும் அந்த பதம் வரைக்கும் நாம அதை கொஞ்ச நேரம் வேக விடலாம். இப்போ ஓரளவுக்கு எண்ணெய் பிரியிற அளவுக்கு வந்தாச்சு, மசாலா வதங்கிருச்சு ஓரளவுக்கு. இது கூட நாம ஊற வச்சு, அதாவது ஓவர் நைட் ஊற வைக்கலாம், இல்லைன்னா ஒரு 5-6 மணி நேரம் ஊற வச்ச கொண்ட கடலையே இதுல சேர்த்துக்குங்க. ஊற வச்சதுதான், வேக வைக்கல. ஊற வச்ச கடலையே இப்ப நம்ம இதோட சேர்த்துக்க போறோம். சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுக்குங்க. பெரட்டி விட்டுட்டு இதோடயே நாம ஒரு 10-20 நிமிஷம் ஊற வச்ச அரிசி, நான் 2 கப் அரிசி எடுத்திருக்கேன். அதாவது 1 கப் கொண்டக்கடலை, 2 கப் அரிசி எடுத்திருக்கேன். இந்த 2 கப் அரிசியையும் வடிகட்டி இதோட சேர்த்துக்கலாம். இப்ப இதை நல்லா கலந்து விட்டுக்குங்க. கலந்து விட்டுட்டு இந்த அரிசிக்கு தேவையான, அரிசியும் கடலையும் வேகணும். இப்ப நமக்கு 2மே வேக வேண்டியது. இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இப்ப நான் 2 கப் அரிசி வச்சிருக்கிறதால அதுக்கு 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்ப தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நாம அடுத்து இதுக்கு கொத்தமல்லி, புதினா தூவிக்கலாம். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. ஒரு 1/2 மூடி எலுமிச்சம்பழத்தை இதுல பிழிஞ்சு விட்டுக்குங்க. பிழிஞ்சு விட்டு நல்லா கலந்துக்குங்க. உப்பு ஒரு கல் தூக்கலா இருக்கிற மாதிரியே, எப்பவும் இந்த பிரியாணிக்கு தண்ணி வச்சிருக்கும் போது நம்ம கொஞ்சம் தூக்கலா இருக்கணும், அந்த மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை நாம குக்கரை மூடி ஒரு 2 விசில் அல்லது 3 விசில், இப்போ என்னோட குக்கருக்கு 2 விசில் சரியா இருக்கும். 2 விசில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ 2 விசிலுக்கு அப்புறம் ஆவி அடங்கிருச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்க, நல்லா வெந்திருக்கு சாதம். இப்போ மெதுவா அது சாதம் உடையாத அளவுக்கு இதை மெதுவா கிளறி விட்டு நாம இன்னும் கொஞ்சம் இதுக்கு மேல கொத்தமல்லி தூவிட்டு நாம இதை பரிமாறலாம். இது ரொம்ப சிம்பிளா பண்ணக்கூடிய ஒரு சைவ பிரியாணி. அதாவது சிக்கன் பிரியாணியில எந்த அளவுக்கு புரோட்டீன் கிடைக்குமோ அதே அளவுக்கு வெஜிடேரியன்ஸ்க்கு சத்து கொடுக்கக்கூடிய இது பிரியாணி. இது ஈஸியா செய்யலாம். குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல எளிதான சத்தான ரெசிபியோட அடுத்து நம்ம சந்திப்போம். நன்றி.